அரபிக் நாடுகள்ல பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல நீங்க சர்வே பண்றதுக்கு இல்ல போறதுக்கு பயமா இருக்குதா? நான் எங்கேயும் தொலைஞ்சு போயிருவேன், எனக்கு பாஷையும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நீங்க பயப்பட தேவையில்ல. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல அரபு நாடுகள்ல என்ன பேசிக்கா தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம கவர் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அரபிக் சீரீஸினுடைய 2வது பாகத்துக்கு உங்க அனைவரையும் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கத்துக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, இது ஏர்போர்ட்டுக்கு போற பஸ் தானா, இல்ல இந்த பஸ் கரெக்டா ஏர்போர்ட்டுக்கு போகுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கணும். இது எப்படி நம்ம அரபிக்ல கேட்கறது? ஸ்டாண்டர்ட் அரபிக்ல இதை நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொன்னா, ஹல் ஹாதிஹி அல் ஹாஃபில அஸ்ஸஹீஹ லில் மத்தார். ஹல் ஹாதிஹி அல் ஹாஃபில அஸ்ஸஹீஹ லில் மத்தார். ஹல் ஹாதிஹி அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, எஸ் ஆர் நோ கொஸ்டின், அப்படியா இல்லையான்னு கேட்கறதுக்கு, ஆமாவா இல்லையான்னு கேட்கறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் ஹல். ஹல் ஹாதிஹி அல் ஹாஃபிலா சஹீஹா. ஸோ இந்த பஸ் கரெக்டான பஸ்ஸா? சஹீஹா அப்படின்னு சொன்னா கரெக்ட், அல் ஹாஃபிலான பஸ் இது கரெக்டான பஸ்ஸா லில் மத்தார் ஏர்போர்ட்டுக்கு அப்படிங்கிற ஒரு அர்த்தம். ஒரு ஸ்லாங்ல சவுதியா இருந்தா இதை எப்படி கேட்பாங்க? ஹல் ஹாதல் பாஸ் அஸ்ஸஹ் லில் மத்தார். ஹல் ஹாதல் பாஸ். இவங்க எப்படி கேட்குறாங்க? ஹல் ஹாதான்ங்கிறது அப்படியே தான். ஸோ இவங்க வந்துட்டு ஹாஃபிலாக்கு பதிலாக வந்துட்டு என்னன்னு யூஸ் பண்றாங்க, இங்கிலீஷே அப்படியே பாஸ் அப்படின்னு யூஸ் பண்றாங்க. சஹீஹா அப்படின்னு அவங்க கேட்டாங்க, இல்லை இவங்க சஹ். ஓகேங்கண்ணா, ஏன்னா இது வந்துட்டு மேஸ்குலின் ஜெண்டர், அதனாலதான் ஹாதா, அதனாலதான் சஹ். சஹீஹா நம்ம பயன்படுத்துறது இல்லை. ஓகேங்களா? அல் பாஸ் அஸ்ஸஹ் லில் மத்தார். லில் மத்தார் அப்படிங்கிறது ஏர்போர்ட், சேம் அப்படியே தான் யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு பெலஸ்தீனியனா இருந்தா இதை எப்படி கேட்பாங்க? ஒரு பெலஸ்தீனியனா இருந்தா இதை எப்படி கேட்பான் அப்படி சொன்னா, அதே தான், பட் என்னன்னு சொன்னா ப்ரொனன்சியேஷன் மட்டும் மாறும். ஹல் ஹாதல் பாஸ் சஹ் லில் மத்தார். இவங்க ஹாதா அப்படிங்கிற அந்த வார்த்தையில வரக்கூடிய தால் இருக்குது இல்லையா, ஹாதால வரக்கூடிய அந்த தாலை வந்துட்டு தால்னு ப்ரொனன்சியேஷன் பண்ணாம நார்மல் தால் மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஒல்லி நம்ம என்ன பண்ணுவாங்க, ப்ரொனன்ஸ் பண்ணுவாங்க, ஹாதா அப்படின்னு ப்ரொனன்ஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் தான் மாற்றமே தவிர்த்து பாக்கி எல்லாம் சேம். ஒரு எஜிப்சியனா இருந்தா தல் அத்தோபஸ் தஹ் அல் அத்தோபஸ் அஸ்ஸஹ் லில் மத்தார். தாஹ் அத்தோபஸ். இவங்க ஹல் ஹாதானுக்கு பதிலாக தாஹ்னா அது அப்படின்னு, எஜிப்சியன் வந்துட்டு அது அப்படிங்கிறதுக்கு தேட் அப்படிங்கிறதுக்கு தாஹ் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க. பஸ்ஸுக்கு வந்துட்டு அத்தோபஸ் தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. த அத்தோபஸ் சஹ் லில் மத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. நெக்ஸ்ட், பஸ் எப்போ வரும், எப்போ பஸ் வரும், எத்தனை மணிக்கு பஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கணும். எப்படி கேட்கறது அரபிக்ல? ஒரு ஸ்டாண்டர்ட் அரபிக்ல வந்துட்டு, ஸ்டாண்டர்ட் அரபிக்ல இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொன்னா, மதா தசில் அல் ஹாஃபிலா. மதா தசில் அல் ஹாஃபிலா அப்படின்னா எப்போ பஸ் வரும் அப்படின்னு அர்த்தம். மதா அப்படின்னு சொன்னா எப்ப, வென் அப்படிங்கிறதுக்கு அரபியில் கேட்கக்கூடிய ஒரு இன்ட்ராகேட்டிவ் கொஸ்டின். ஓகேங்களா? மதா மதா தசில். தசில் அப்படின்னு சொன்னா ரீச் பண்றது, அடையிறது, வர்றது. ஓகேங்களா? அரைவாகிறது. மதா தசில் அல் ஹாஃபிலா. பஸ்ஸுக்கு வந்துட்டு அரபிக்ல அல் ஹாஃபிலான்னு பயன்படுத்துவாங்க. இப்படி நம்ம ஸ்டாண்டர்ட் அரபிக்ல கேட்கலாம். ஒரு ஸ்லாங்ல நம்ம கேட்கணும், சவுதி அரபியன் ஸ்லாங்ல கேட்கிறா இருந்தா எப்படி கேட்கறது அப்படின்னு சொன்னா, மெத்தா தூசல் அல் பாஸ். ஹாஃபிலாவுக்கு வந்துட்டு பெரும்பாலுமே பாஸ் அப்படின்னு பயன்படுத்துவாங்க. ஹாஃபிலானாலுமே அவங்களுக்கு புரியும், பயன்படுத்துவாங்க. பட் பெரும்பாலுமே அவங்க புழக்கத்தில் இருக்கிறது அல் பாஸ். ஓகேங்களா? மெத்தா தூசல் அல் பாஸ். ஒரு பெலஸ்தீனியன் ஸ்லாங்ல கேட்கிறாங்க, எப்படி கேட்கறது? எம்த யூசல் அல் பாஸ். எம்த யூசல் அல் பாஸ். மெத்தா அப்படிங்கிறத இன்னொரு வே ஆஃப் கன்வே எப்படி, எம்த இம்த இம்த பி யூசல் அல்பாஸ். பி யூசல் அல்பாஸ். ஸோ வெர்பு இது ஆக்சுவலா ப்ரெசன்ட் வெர்பு. யூசல் தான் எசில். ஓகேங்களா? ஸோ யூசல் அப்படிங்கும் போது மஜ்ஹூலா பயன்படுத்துறது. ஸோ பி யூசல் ப்ரெசன்டென்ஸ் எல்லாத்துக்கும் முன்னாடி உங்க பி யூஸ் பண்றது உங்களுடைய ஒரு பழக்கம். ஓகேங்களா? ஸோ அதனால இவங்க எப்படி சொல்றாங்க, எம்த பி யூசல் அல்பாஸ். ஒரு எஜிப்சியன் எப்படி கேட்பாங்க, அவங்களுக்கு கிட்டத்தட்ட அதே தான். அல்பாஸ் பி யூசல் எம்த. அல்பாஸ் பியூசல் எம்த, எப்போ வரும் அப்படிங்கிறத, எப்போ அப்படிங்கிறத கடைசியாக கேட்குறாங்க. தட்ஸ் இட். ஸோ எப்போ பஸ் வரும் அப்படின்னு கேட்கறத நம்ம வந்துட்டு எப்படி கேட்கலாம், இந்த விதங்கள்ல நம்ம கேட்கலாம். எவ்வளோ நேரம் ஆகும் ரீச் ஆகிறதுக்கு, நெக்ஸ்ட் எவ்வளோ நேரம் ஆகும் ரீச் ஆகிறதுக்கு அங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கணும். எப்படி கேட்கறது? ஸ்டாண்டர்ட் அரபிக்ல இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொன்னா, கம் இஸ்தக்ரிக் அல் வக்த். கம் இஸ்தக்ரிக் அல் வக்த் லி உசூல் ஹுனாக். லி உசூல் ஹுனாக். கம் எஸ்தகரி. கம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு அப்படிங்கிறதுக்கு அரபியில கேட்கக்கூடிய ஒரு இன்ட்ராகேட்டிவ் கொஸ்டின் தான் கம். ஓகேங்களா? எஸ்தகரிக்னா ஐ மீன் தேவைப்படும், உள்ளடக்கம் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம். கம் எஸ்தகரிக் அல் வக்த்.
எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கறது எப்படி கேட்கறது? இஸ்தக்ரிக் அல் வக்த் அப்படின்னா நேரம். ஓகேங்களா? லி லி உசூல் ஹுனாக், லி உசூல் ஹுனாக், லி உசூல் அப்படின்னு சொன்னா டு ரீச் அங்க போய் ரீச் ஆகிறதுக்கு, அங்க போய் சேர்றதுக்கு. ஹுனாக்னா அங்க. ஓகேங்களா? ஸோ இது எப்படி ஸ்டாண்டர்ட் அரபிக்ல? கம் இஸ்தக்ரிக் அல் வக்த் லி உசூல் ஹுனாக். ஸ்லாங்ஸ்ல கேட்கிறாரு தான், சவுதி ஸ்லாங்ஸ்ல கேட்கிறாரு தான் எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொன்னா கம் யஹுத் அத்தரீக், கம் யஹுத் அத்தரீக். கம்னா அதே தான் ஹவ் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். யஹுத் அப்படின்னு சொன்னா டேக். ஸோ எவ்வளவு எடுக்கும், டேக்னா என்னது? எடுக்கும். எவ்வளவு எடுக்கும் அத்தரீக், நம்ம போற பாதை வந்துட்டு எவ்வளவு நேரம் எடுக்கும், அதான் அர்த்தம், உள்ள அர்த்தம். நேரங்கிறதா உள்ள அர்த்தம். பட் எப்படி கேட்கறாங்க? எவ்வளவு எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்க, இந்த பாதை எவ்வளவு எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. ஒரு பெலஸ்தீனியன் எப்படி கேட்பாங்க? கம் பி அஹுத் அத்தரீக், கம் பி அஹுத் அத்தரீக். அதே தான். ஸோ எவ்வளோ எடுக்கும் இந்த பாதை அப்படின்னு சொல்லிட்டு. எஜிப்சியனா இருந்தா அத்தரி பியாஹுத் கம் வாக்த், அத்தரி பியாஹுத் கம் வாக்த். ஸோ அத்தரி அப்படின்னு சொன்னா பாதை. ஓகேங்களா? நம்ம போகக்கூடிய ரூட்டு. பியாஹுத் எடுக்கும், இந்த பாதை எடுக்கும். பிகம் வக்த் எவ்வளவு நேரம் எடுக்கும். ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே அதே தான், முன்ன பின்ன மட்டும் மாறி வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு இங்க எதுவும் பக்கத்துல மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கணும். இது எப்படி நம்ம ஸ்டாண்டர்ட் அரபிக்ல நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொன்னா هل هناك محطة، هل هناك محطة لمترو قرب هنا، هل هناك محطة لمترو قرب هنا. ஸோ ஹல் ஹுனாக் அப்படின்னு சொன்னா அங்க, ஹல் ஹுனாக் மஹத்தா, அங்க எதுவும் வந்துட்டு மெட்ரோ இருக்குதா, மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குதா. மஹத்தா அப்படின்னு சொன்னா ஸ்டேஷன். குர்ப் ஹுனா இங்க இருந்து பக்கத்துல, இங்க இருந்து பக்கத்துல, இங்க இருந்து அப்படி இங்க அப்படிங்கிறதுக்கு ஹுனா, பக்கத்துல அப்படின்னு சொன்னா குர்ப். ஓகேங்களா? ஸோ இது ஸ்டாண்டர்ட் அரபிக்ல. ஸ்லாங்ஸ்ல கேட்கறாங்க சவுதி எப்படி கேட்பாங்க? ஃபி மஹத்தத் மெட்ரோ, ஃபி மஹத்தத் மெட்ரோ கரீபா ஹுனா, ஃபி மஹத்தத் மெட்ரோ, மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கா. மஹத்தா அப்படின்னு சொன்னா ஸ்டேஷன், மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கா. கரீபா ஹுனா, கரீபா ஹுனா இங்க பக்கத்துல ஏதாவது மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு அப்படிங்கிற ஒரு அர்த்தம். பெலஸ்தீனியன் எப்படி கேட்பாங்க? ஃபி மஹத்தத் மெட்ரோ கரீபா மின் ஹோன், ஃபி மஹத்தத் மெட்ரோ கரீபா மின் ஹோன். இவங்கள்ட்ட என்ன மாறுபடுது? மீன் கரீபா ஹுனா அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா கரீபா மின் ஹோன். அவங்களுடைய யூசேஜே பக்கத்துல அப்படிங்கிறதுக்கு ஹோன் அப்படின்னு தான் யூஸ் பண்ணுவாங்க, ஹுனான்னு சொல்ல மாட்டாங்க. மின் ஹோன் அப்படிங்கிறதா பயன்படுத்துவாங்க. இது பெலஸ்தீனியனா இருக்கட்டும், உருதுனியா இருக்கட்டும். எஜிப்சியன் வந்துட்டு இது எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொன்னா ஃபி மஹத்தத் மெட்ரோ கரீபா மின் ஹேனா, ஃபி மஹத்தத் மெட்ரோ அரீபா மின் ஹுனா. அந்த கரீபா அப்படிங்கிறத வந்துட்டு காஃப் வந்துட்டு இவங்க வந்துட்டு கம்ப்ளீட்டா ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டாங்க, ஹம்சாவா ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. அரீபா, அரீபா மின் ஹேனா. ஓகேங்களா? ஸோ இதுதான் பக்கத்துல வந்துட்டு மெட்ரோ இருக்குதா, ஸ்டேஷன் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கான ஒரு விதம். நெக்ஸ்ட் நான் எப்படி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு பாதை கேட்கணும், ரூட் கேட்கணும். அது எப்படி கேட்கறது அரபிக்ல? ஸ்டாண்டர்ட் அரபிக்ல இது எப்படி நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொன்னா كيف أصل إلى محطة القطار، كيف أصل إلى محطة القطار. محطة القطار، قطارنا ட்ரெயின். ஓகேங்களா? كيف أصل அப்படின்னு சொன்னா நான் எப்படி ரீச் ஆகுவேன் إلى محطة القطار அப்படின்னு கேட்கலாம். சவுதி அரேபியன் ஸ்லாங்ல இது எப்படி நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொன்னா كيف أروح لمحطة قطار، كيف أروح إلى محطة القطار. ஸோ كيف أروح அப்படின்னு சொன்னா நான் எப்படி போவேன், அரோஹ்னா நான் போவேன் அப்படின்னு அர்த்தம். லி மஹத்தத் கித்தார் அப்படின்னு சொன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு. ஒரு பெலஸ்தீனி ஸ்லாங்ல கிட்டத்தட்ட அதே தான். كيف أروح، كيف أروح على محطة قطار، كيف أروح على محطة قطار. அதே தான். பட் மஹத்தா வந்துட்டு மஹத்தத் கித்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஐன் வந்துட்டு சேர்த்து என்ன ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க. எஜிப்சியன் வந்துட்டு இது எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொன்னா அரோஹ் இஸ்ஸை, அரோஹ் இஸ்ஸை. கைஃப அப்படிங்கிறதுக்கு பதிலாக இஸ்ஸை அப்படின்னு பயன்படுத்துறாங்க இன்ட்ராகேட்டிவா. எப்படி அப்படிங்கிறதுக்கு இஸ்ஸை அப்படின்னு பயன்படுத்துறாங்க. ஸோ அரோஹ் இஸ்ஸை லிமஹத்தத் இத்தார், லிமஹத்தத் இத்தார். ஸோ இதே தான். ஸோ நம்ம எப்படி வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு நான் வந்துட்டு போறது அப்படின்னு கேட்கறதுக்கான விதங்கள். அவ்வளவுதான். இதோட இந்த வீடியோ முடியுது. ஸோ இதுக்கப்புறம் நீங்க பப்ளிக் ஸ்டேஷன்ல நான் போய் தொலைஞ்சிருவேன், எனக்கு அரபிக் நாடுகள்ல வந்துட்டு அரபு எனக்கு மொழியும் பாஷையும் தெரியாதுன்னு சொல்லிட்டு நீங்க பயப்பட தேவையில்லை. ஸோ நீங்க வந்துட்டு கம்ப்ளீட்டா சர்வே பண்ணலாம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன். மற்றொரு வீடியோல இன்னொரு கண்டென்ட்டோட நான் உங்களை சீக்கிரம் சந்திக்கிறேன். கீப் பிளானிங், ஸ்டே கியூரியஸ், see you in the next lesson. மஅஸ்ஸலாமா.